குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2023 போன வருஷம் அதோட ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக. முதல் கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. ஆப்ஷன் இ அச்சுக்கலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை ப்ளஸ் செய். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். உடல் நலம் என்பது பிணி இல்லாமல், பிணினா நோய், எல்லாருக்கும் தெரியும், பிணி இல்லாமல் வாழ்வதாகும். ஆப்ஷன் இ. இடம் ப்ளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். தமிழ் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. இதுக்கப்புறம் பொறுத்துக பார்த்துடலாம். பொறுத்துக பார்த்துட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நடந்து வினையச்சம். ஓகேவா? வினையச்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நடந்து அப்படிங்கிறது வினையச்சம். ரெண்டாவது பேசிய பெயரச்சம். பேசிய அப்படிங்கிறது என்னது? பெயரச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றச்சம். எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முற்றச்சம். அடுத்து பெரிய குறிப்பு பெயரச்சம். பெரிய என்னது? குறிப்பு பெயரச்சம். கடைசியாக மெல்ல வந்தான் குறிப்பு வினையச்சம். ஓகே, தேங்க்யூ. இப்போ அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்ப்போம். கோடிட்ட இடத்தை நிரப்புக, அதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. இங்கே இருக்குது ஆன்சர். கண் எழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை களைந்தவர் வீரமாமுனிவர். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் போர்த்து. புலித்தோல் போர்த்து மெய்ந்தற்று. 2 ஆன்சர் இருக்கு. இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை ப்ளஸ் உண்டார். சமையல் அறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் ஆகும். அடுத்து 47க்கு உண்டான பதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கோழி கொக்கரிக்கும், பால் பருகு. ஓகேவா? இந்த ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 கலைச்சொல். அந்த கலைச்சொல்லுக்கு உண்டான தமிழ் வார்த்தைகள் இந்த இருக்குது. முதல் ஒன்றுக்கு அகராதி இயல். ரெண்டாவது ஒன்றுக்கு நுண்ணுயிர் முறி. அதுக்கப்புறம் பாருங்கள் 49. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. வினா தொடராக மாட்டணும். அப்போ ரொம்ப ஈஸி. காற்றில் புலி நடமாட்டம் உள்ளதா? காடு மிகவும் அழகானது. உணர்ச்சி தொடராக எழுதணும். என்னே காட்டின் அழகு. உணர்ச்சி குறி ரொம்ப முக்கியம். கடைசியாக நீங்கள் அதை எழுதணும். அடுத்து 50க்கு ஆன்சர் இல்லை. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.
51 தமிழ் எண்கள் எழுதணும். அப்போ 16க்கும் 3க்கும் தமிழ் எண்கள் என்ன அப்படிங்கிறது எழுதணும். இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? க சு அப்படின்னு போட்டால் 16, ஞ அப்படின்னு போட்டால் 3. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.